சம்பளம் கொடுக்குறது சரியா சம்பளம் சரியாக கிடைக்கிறது சார். நாங்கள் எது கேட்டாலும் நீங்கள் உங்களால் முடிஞ்சது என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கணுங்கிறாங்க. சம்பளம் சரியாக போகிறது இல்லை, பிஎஃப் போடுறது கிடையாது. லீவ் கேட்டாலும் லீவும் கொடுக்க மாட்டாங்க. நீங்களால என்ன பண்ண முடியும் பண்ணுங்கன்றாங்க. மாதம் 5000 ரூபா போட்டால் போதுமா சார் எங்களுக்கு சொல்லுங்கள்? மாதம் 5000 ரூபா 3000 ரூபா 2000 ரூபா போடுறாங்க. அது போதுமா? எங்களுக்கு குடும்பம் நடத்த முடியுமா? விற்கிற விலைவாசி எப்படி இருக்குது எங்களுக்கு? எதை வச்சு நாங்கள் குடும்பம் நடத்துவோம்? ஆனால் டைம் கணக்காக வேலைக்கு மட்டும் வரணுன்னா கரெக்டாக கேட்குறாங்க. எல்லாம் சொன்னால் எப்படி சார் நாங்கள் குடும்பத்தை ஓட்டுறது சொல்லுங்கள்? பிஎஃப்ஏ போடுறதில்லை, 5 மாதம் சம்பளம் போடல. ஆனால் வந்து தொழில் வரி மட்டும் கரெக்டாக பிடிக்கிறாங்க. சம்பளத்தை போட்டு தொழில் வரி பிடிக்கிறாங்க. அப்போ எப்படி இருந்தால் எப்படி? எங்களுக்கு எல்லாமே நீங்கள் பண்ணிட்டு பிடிச்சா பரவாயில்ல, ஏதோ பண்ணாத பிடிக்கிறாங்களே எப்படி சார் நாங்கள் குடும்பத்தை ஓட்டுறது சொல்லுங்கள்? இவங்களை நம்பி நாங்கள் வந்துருக்கோம். அப்போ அவங்க எங்களை பார்க்கணுமா பார்க்கக்கூடாது இல்லையா? சொல்லுங்கள் சார், நீங்களே சொல்லுங்கள். என்ன நடவடிக்கை பண்ணணுமா பண்ணுங்க. எங்களுக்கு வந்து சம்பளம் கரெக்டாக எங்களுக்கு போடணும். எங்கள் பெட்டிங் சம்பளம்லாம் போட்டால் தான் நாங்கள் வெளியே வருவோம். சம்பளம் எவ்வளோக்கா? எத்தனை மாதமா? எங்களுக்கு சம்பளம் ஒரு 2 வருஷமாக வரல சார் சரியா சம்பளம். இந்த செல்வன்ற ஆள் உள்ள நுழைஞ்சதுலேருந்து இருக்கிற ஆளுங்களாம் வெளியே அனுப்பிட்டாங்க. எங்களையே வெளியே அனுப்ப பார்க்குறாங்க. ஆனால் இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க, இஷ்டம் இருந்தால் வேலை செய்ய இல்லைனா போகன்றாங்க. இந்த ஆளுங்க செல்வன்ற ஆளுங்க வந்ததுலேருந்து இஷ்டம் இருந்தால் செய்ய இல்லைனா போங்க, உங்களால் என்ன முடியுமோ பார்த்துக்கோன்றாங்க. அப்போ இவ்வளோ நாள் எங்களை வேலையை வச்சு வேலை வாங்கினாங்களா? அப்போ அது அப்போல்லாம் என்ன வருதுங்க? அதை சொல்லுங்கள். எவ்வளோ வருஷமாக வேலை செஞ்சீங்க? நாங்கள் 13 வருஷமாக வேலை செஞ்சுருக்கோம். 13 வருஷமாக வேலை செஞ்சு ஒரு புண்ணியமும் கிடையாது. இந்த மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க? எல்லா தலைமையும் தான் பாதிக்கப்பட்டாங்க. எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் தரணுங்க. 84,000 சம்பளமே தரணும். கேட்டா அவங்க சொல்றாங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்க, எனக்கு ஃபீஸ் காசு வேணும்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் எங்கே போய் கேட்கறது? கஷ்டப்பட்ட நேரத்தில் சம்பளம் தானே கேட்பாங்க. வீட்டில் கேட்குறாங்க, என்ன சம்பளம் எதுக்குமே எங்கே கொடுக்குறான்னு கேட்குறாங்க. யார்கிட்ட போய் சொல்லுங்க இந்த வார்த்தை? கஷ்டப்பட்டு 11 வருஷமா வேலை செஞ்சேன். ஒரே கடையில் ஒரே வேலை செஞ்சேன். இப்போ இன்னைக்கு போய் நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு கேட்டா அவங்க சொல்றாங்க அசால்ட்டா நாங்கள் என்ன பண்ணணும்னு. அப்போ நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்க. 11 வருஷமா வேலை செஞ்சிருக்கீங்க, எவ்வளோ கஷ்டமா இருக்கு? எவ்வளோ கஷ்டமா இருக்கு. வருமானம் வரல, வீட்டில் கேள்வி கேட்குறாங்க, வெளியே கேள்வி கேட்குறாங்க, பசங்க ஃபீஸ் கேட்குறாங்க. நாங்கள் எங்கே போய் சொல்லுங்க? நான் இந்த ஊர் கிடையாது, நான் ஆந்திரா. எங்கள் அம்மா அப்பா கூட கிடையாது. நான் யார்கிட்ட போய் சொல்லணும்னு நீங்கள் சொல்லுங்கள். வானர் கேட்கணும் வேணாம், வானர்கிட்ட எங்களுக்கு அனுமதியே கிடையாது. அப்போ நாங்கள் நடுப்புற இருக்கிறவங்க இதோ தரோம் அதோ தரோம் வரோம் செய்யுங்க வேலைன்றாங்க. வேலை மட்டும் வாங்குறாங்க, ஆனால் காசு மட்டும் தரமாட்டேன்றாங்க. எப்படி நீங்கள் சொல்லுங்க? 1.5 லட்சம்ன்றது பெரிய அமௌண்ட். 1.5 லட்சம் ரூபாய் 84,000 சம்பளமே. 84,000 சம்பளம் இருக்கு. இருக்குதானே என் புருஷன் கேள்வி கேட்கும்போது என்ன பதில் சொல்லணும் சொல்லுங்க? எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. எங்கே போய் சொல்லுங்க? அங்கே போய் நாங்கள் சொல்லுவோம். ஓனர் வந்து நாங்கள் பார்க்கவே அனுமதிக்க மாட்டேன்றாங்க. ஒரு வாடகை வீட்டில் இருந்தால் கூட எப்படி சார் வாடகை கொடுக்க வேணாம்? வாடகை கொடுக்க வேணாம். அவங்க என்ன கேட்பாங்க? ஏமா வாடகை வேலை இல்லாத ஏமா போகிறேன், சம்பளம் கொடுக்க ஏன் போகிறேன்னு வேலை கேட்குறாங்க. அப்போ நாங்கள் என்ன பேச முடியும் அவங்களுக்கு? சொல்லுங்க நீங்களே. ஏ முருகேசன் சரவணம் ஹோட்டல் சரவணம் 1994லேருந்து 32 வருஷம் 32 வருஷம் வேலை வந்துருக்கு. எனக்கு சேலரி பிஎஃப் எதுவும் அண்ணாச்சி இந்த காலத்தில் எல்லாம் நல்லபடியாக கொடுத்தாங்க, பண்ணாங்க, நல்லபடியாக சந்தோஷமாக இருந்தது. இப்போ வந்து நிர்வாகம் சரியில்லை, அதனால் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எனக்கு சேலரியே 1.5 லட்சம் ரூபா வரணும். பிஎஃப் கட்டலை, பென்ஷன் கட்டலை. பென்ஷன் 2 வருஷம் பென்ஷன் போல தரஞ்சு ஏமாற்றினாங்க. கேட்டால் எங்களுக்கு தெரியாது ஆஃபீஸில் ஆதிக்க அப்போ எதுக்கு சார் ஆஃபீஸுக்கு அது சம்பளம் கொடுத்து வேலை ஆள் வச்சுருக்காங்க. அது சொல்கிறதுக்கு ஆள் வச்சு சம்பளத்தை கொடுக்கும். அதுக்கு மட்டும் சம்பளம் கொடுக்க முடியுமா? எங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாதா? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? சென்னையில் ஒரு எது இருந்தாலும் காசு கொடுத்து தான் வாங்க முடியுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டு வாடகை கொடுக்க முடியல, பண்ண முடியல, ஸ்கூல் ஃபீஸ் பண்ண முடியல, காகித படம் பார்க்க முடியல, அவங்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்க முடியல, செய்ய முடியல. 1000 கஷ்டப்பட்டு தயவு செய்து காசு செட்டில்மெண்ட் அனைத்தையும் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். मरेंगे तो करेगा जूस पीना। इतना पैसा करके रखा है, बेटी का शादी के लिए भीख मांगना पड़ा हमको। यूपी स्टेट, नेपाल स्टेट, तमिल स्टेट, अल्लाह भेले पर नहीं दिखे बिहार स्टेट इपड़ी निकदा रूम ले क्या समझेंगे?